அத்தியாயம் 6. யயாதி. பாண்டவர்களின் முன்னோர்தான் யயாதி. யயாதியின் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது. ஆனாலும் அவர் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கவில்லை. ஏனென்றால் அவர் செய்த தவறின் காரணமாக சுக்ராச்சாரியார் இளமையில் முதுமை என்ற சாபத்தை கொடுத்தார். இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவருக்கு இளமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பினார். என்ன செய்வதென்று யோசிக்கும் போது இவருக்கு 5 மகன்கள் உள்ளனர் என்பதை உணர்ந்து அவர்களிடம் தன்னுடைய இளமையை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்தார். 5வரையும் அழைத்து ஒவ்வொருவராக இவர் கேட்டார். முதல் மகனிடம், என்னுடைய அரசர் பதவியை தருகிறேன், நீ எனக்கு இளமையை தருகிறாயா என்று கேட்டார். அதற்கு மூத்த மகனோ, என்னால் முடியாது என்று கூறினான். என்ன காரணம் கூறினான் என்று தெரியுமா? பெண்களும் பணியாளர்களும் என்னை கிண்டல் செய்வார்கள், என்னால் முடியாது என்று கூறிவிட்டார். சோகமாக 2வது மகனை அழைத்தார். அவனிடம், உன்னுடைய இளமையை தா, நான் என்னுடைய அரசர் பதவியை தருகிறேன் என்றார். அதற்கு, அழகு மற்றும் வலிமை என்னை விட்டு போகாது, என்னுடைய அறிவும் என்னை விட்டு போகும் முதுமையாக இருந்தால் என்று கூறி மறுத்துவிட்டார். 3வது மகனிடம் கேட்க, குதிரை மற்றும் யானை மீது சவாரி செய்ய முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். 4வது மகனை அழைத்து கேட்கும்போது, ஒவ்வொருவரின் உதவியையும் முதுமையில் நாட வேண்டும், அதனால் எனக்கு அந்த பாவப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் என்று கூறினார். இந்த வருத்தத்துடன் 5வது மகனை அழைத்தார். 5வது மகனோ அதை ஒப்புக்கொண்டதுடன், உங்களின் கஷ்டத்தை நான் போக்குகிறேன், நீங்கள் இளமையாக வாழுங்கள் என்று கூறிவிட்டார். உடனே இவரும் அவரை தொட அவருடைய இளமையை இவர் பெற்றுக்கொண்டார். அவர் பெயர்தான் புரு. 5வது மகன் புரு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுடன் நாட்டையும் சந்தோஷமாக நேர்த்தியாக ஆட்சி செய்தார். நாட்கள் பல கழிந்தன. இவரும் குபேர தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள தேவதைகளுடன் நாட்களை செலவழித்தார். நாட்கள் கழிய கழிய அவர் உணர்ந்தார், பணமும் பொருளும் பெண்ணும் சந்தோஷத்தை தராது, நம்மளுடைய மன நிம்மதிதான் முக்கியம் என்பதை உணர்ந்த அவர் தன்னுடைய மகன் புருவை சந்தித்து இளமையை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு முதுமையான வாழ்க்கையை இனிமையானது என்று கூறிவிட்டு காட்டிற்கு சென்று வாழ ஆரம்பித்தார். இதுவே அத்தியாயம் 6 ஆகும்.